என் அன்புப் பிள்ளையே, நீ மனம் விரும்பியதை உன்னிடம் ஒப்படைக்கத்தான் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்த வந்திருக்கிறேன். இப்பொழுதாவது நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை மனதில் எடுத்துக்கொண்டு நான் சொல்வதைக் கேட்டுக்கொண்டு கூடிய விரைவில் வளர்ச்சியான முன்னேற்றமான வாழ்க்கையை பார்ப்பதற்காகத்தான் உன் அம்மா நான் எப்பொழுதும் ஆசையோடு காத்துக் கொண்டிருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களையும் பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று பயந்து கொண்டே வாழாதே. உன்னை படைத்தவர் என்ன நினைப்பார் என்று அவருக்கு மட்டும் நீ உண்மையாகவும் நேர்மையாகவும் நீ செய்யும் செயல்களை இயற்கையான விஷயங்களையும் நற்செயல்களாகவும் உண்மையான பலன்களை கொடுப்பதாகவும் தான் இருக்க வேண்டும். செல்லமே, நீ வாழும் வாழ்க்கையில் வெளிப்படும் கஷ்டங்களைப் பார்த்து என் கண்களில் இருந்து ஆராய் வழிகிறது. அதனால்தான் தங்கமே, உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றிக் கொடுப்பதற்கு, உன் மனம் விரும்பிய வாழ்க்கையை உனக்கு இப்பொழுது அமைத்துக் கொடுப்பதற்கு அதிசயத்தை நிகழ்த்த தயாராக உன்னை தேடி வந்திருக்கிறேன். நான் கூறும் சில வாழ்க்கை ரகசியங்களை நீ பின்பற்ற ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் உனக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக மாறிவிடும். எதற்கும் உதவாத கோபத்தையும் அகங்காரத்தையும் ஆணவத்தையும் உடைத்து தூள் தூளைத் தூக்கிப் போட்டு என்ன நடந்தாலும் அதை மறக்கவும் மன்னிக்கவும் கற்றுக்கொண்டாலே உன் மனது நிம்மதியாகவும் நிலையாகவும் இருக்கும். எல்லோர் மீதும் உண்மையாக நீ அன்பு செலுத்த வேண்டும். மனம் விட்டு வாய் விட்டு எப்பொழுதும் நீ சிரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். என் மகிழ்ச்சி நிலையாக நிலைத்திருக்கும் என்னுடைய வேண்டுதலுக்கு ஒரு பாதகமான சூழ்நிலையும் எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் உனக்கு அமைய ஒரு பொழுதும் நான் அனுமதிக்க மாட்டேன் என்று நீ என் மீது நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு செயலையும் நீ இவ்வாறாக செய்ய வேண்டும். நீ கேட்பதையெல்லாம் நான் உனக்கு உன்னுடன் இருந்துதான் என்னுடைய பிள்ளையாக நினைத்து அமைதியோடும் ஆறுதலோடும் நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உனக்குத் தந்து கொண்டிருக்கிறேன். உனக்கு எதிர்மறை எண்ணங்கள் உன் மனதில் வரக்கூடாது என்றுதான் உன்னுடைய இதயத்திலிருந்து நிகழும் நிகழ்வுகள். எதுவும் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. உன்னுடைய முகம் முழுவதும் மகிழ்ச்சியாகவும் நீ சந்தோஷமாகவும் சிரித்து வாழ்க்கையை வாழ்வதற்காகவே உன்னுடைய மனம் விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அமைத்துத் தரப்போகிறேன். என்னை தேடி வந்து நீ வழிபட்டாலே எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நீ என் மீது கொண்ட பக்தியை நானே சில சமயங்களில் மெய்மறந்து பார்க்கிறேன். உன்னுடைய விரதங்களையும் பூஜைகளையும் ஏற்றுக்கொண்ட நான் உன்னுடைய வேண்டுதலையும் உன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்ற ஆசைகளையும் நிறைவேற்றத்தான் நான் இருக்கிறேன். உனக்காக நான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யப் போகிறேன். உன்னை சுற்றியிருப்பவர்கள் எப்பொழுதும் ஒரு சில விஷயங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் எதற்கெடுத்தாலும் வாதாடுபவர்களாக இருப்பார்கள். நீ அவர்கள் மனதை மாற்றுவதற்கான முயற்சியில் கலைத்துப் போகாதே. அவர்கள் என்ன சொன்னாலும் அதற்கு பதிலுக்கு பதில் வா. வாதாடிக் கொண்டிருக்காமல் அவர்களை விட்டு விலகிச் சென்று உன் வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதைப் பற்றி சிந்தனை செய். நீ அமைதியாகவும் பொறுமையாகவும் காத்திருப்பதற்கு பலன் நடந்து நல்ல நன்மைகளையே உனக்கு நான் கொடுக்கப் போகிறேன். நீ ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? ஒரு வாழ்க்கை, அதை உனக்கு கொடுக்கத்தானே உன் அம்மா ஆகிய நான் இருக்கின்றேன். யார் என்ன சொன்னாலும் சரி, உன் மனதில் ஓம் சக்தி ஓம் சக்தி என்று என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இரு. யாருக்கு எப்படி எந்த வழியில் புரிய வைக்க வேண்டுமோ அப்படி உன்னுடைய சூழ்நிலைகளை உன் அம்மா ஆகிய நான் உணர்த்துகிறேன். என் செல்லமே, எதற்காகவும் வருத்தப்படக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் தடைகளும் உன் வாழ்க்கையில் தடைகள் எவ்வளவு வந்தாலும் உனக்கு நான் நன்மையே செய்து கொடுப்பேன். நானே உனக்கு துணையாக நிற்பேன். உன்னுடைய கஷ்டங்களை தீர்த்து வைத்து உன்னுடைய கவலைகள் அனைத்தையும் தீர்த்து வைக்க உன் அம்மா நான் வருவேன் என்று உன்னிடம் சொல்லியிருந்தேன் அல்லவா? என் மீது நீ உண்மையான பக்தி வைத்திருக்கும் பொழுது உனக்கு தேவையானதை செய்து கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு இப்போது இருப்பதனால்தான் அற்புதமான இந்த நாளில் என்னுடைய கஷ்டங்களை அற்புதமான இந்த நாளில் உன்னுடைய கஷ்டங்களை தீர்த்து வைப்பதற்காகவும் உனக்கு தேவையானதை வாரி வழங்குவதற்காகவும் உன்னை தேடி வந்துவிடு. குழந்தையே, வாழ்க்கையில் எப்பொழுதும் நாம் எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியமில்லை. ஏதாவது ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வரும்பொழுது நீ எப்படி நடந்து கொள்கிறாய்
அதை நீ எப்படி எடுத்துக்கொள்கிறாய் என்பதில்தான் உன் மனதைரியம் இருக்கிறது. அம்மா, நான் உனக்காக இருக்கும் பொழுது நீ ஏன் எதற்காக பயப்பட வேண்டும், கவலைப்பட வேண்டும்? எது உன்னிடம் இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதுவே முதலில் உன்னை விட்டு போகும். யாருக்கும் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நினைத்தால் வருத்தமே கண்டு பயப்படாதே. உனக்கான மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எத்தனையோ மாற்றங்களை எதிர்பார்த்து எதிர்பார்த்து எதுவும் நடக்காமல் மனம் நொந்து போன உனக்காகவே உன் அம்மா உன்னை தேடி வந்திருக்கிறேன். அம்மா, இப்பொழுதாவது நீங்கள் சொன்னபடி செய்வீர்களா? நிஜமாகவே மாற்றம் நிகழுமா என்று நீ என்னிடம் ஏங்கிக் கேட்கும் என் அன்பு குழந்தையின் குரல் எனக்குக் கேட்கின்றது. கடைசி நேரத்தில் கூட நான் அதிசயத்தை நிகழ்த்துவேன். உன்னுடைய நேர்மறை எண்ணங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். உன் வாழ்க்கையின் அழகான தருணங்களை நீ அனுபவிக்கப் போகிறாய். உன்னோடு இருக்கும் உன் அம்மா. எப்படி நான் உன்னை கைவிடுவேன்? நீ மற்றவர்களுக்காக மற்றவர்கள் கண்முன்னால் சிரித்த முகத்தோடு இருந்தாலும் உனக்குள் எவ்வளவு வேதனை இருக்கிறது என்பதை உன் அம்மா நான் அறிவேன். எதற்காக எனக்கு இவ்வளவு கஷ்டங்களைக் கொடுக்கிறாய் என்று என்னிடம் அழுது புலம்புகிறாய். எல்லாவற்றையும் உன் அம்மா நான் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறேன். நான் உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு கொடுக்காமல் இருக்க மாட்டேன். நீ கேட்டதெல்லாம் உனக்கு தரப்போகிறேன். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ காத்திருந்ததின் பலனாக இப்போது அதற்கான பெரும் சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கப் போகிறேன். பல பேருக்கு உன்னால் முடிந்த உதவியை நீ செய்திருக்கிறாய். ஆனால் இன்று உனக்கு உதவி தேவைப்படுகிறது. ஆனால் நீ உதவி செய்த ஒருவர் கூட உன்னை கண்டுகொள்ளவில்லை என்றுதானே நினைத்து வருத்தப்படுகிறாய். இதுதான் உன் வாழ்க்கை. உன்னுடைய நல்ல மனதிற்காகத்தானே நான் நேரடியாக உனக்கு உதவ வந்திருக்கிறேன். காரணமில்லாமல் நீ எந்த கஷ்டங்களையும் அனுபவிக்கவில்லை. பல கஷ்டங்களை கடந்து செல்பவர்களால் மட்டும்தான் வாழ்க்கை என்ன என்ற உண்மையை புரிந்து கொள்ள முடியும். இப்போது பல கஷ்டங்களைப் பற்றி வாழ்க்கையில் உண்மையுள்ள மகத்துவத்தையும் புரிந்து கொண்டாய் அல்லவா? உன்னுடைய பிரார்த்தனைகளுக்காகவே நான் ஒரு வீடு கட்டப் போகிறேன். ஓம் சக்தி, ஓம் ஆதிபராசக்தி. என் தங்கமே, அதிக கவனமாக இருக்க வேண்டிய காலம் இதுதான். நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாகவும் பொறுமையாகவும் தான் செய்கிறேன். இருந்தும் ஏதாவது ஒரு சங்கடங்களும் பிரச்சனைகளும் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு மேல் எவ்வாறு கவனமாக இருக்க வேண்டும் என்பது கூட எனக்கு தெரியவில்லை. அம்மா என்று நீ என்னிடம் வருந்துவது என் காதில் கேட்கின்றது. இதிலிருந்து நான் எப்படி மீண்டு வருவது என்று கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா? உனக்கான கெட்டது நல்லது என இருமொழிகள் உள்ளது. அதில் எந்த பக்கம் சென்றாலும் ஏதாவது ஒரு பக்கம் சென்றுதான் ஆக வேண்டும். விதியின் விளையாட்டு. உனக்கான நல்ல நேரம் இன்று வந்திருக்கிறது. உன்னுடைய கஷ்டங்களையெல்லாம் தீர்ப்பதற்காக என் நாமம் ஓம் சக்தி, ஓம் சக்தி என்று நீ உச்சரித்துக் கொண்டே இருந்து எந்த சூழ்நிலையிலும் நீ வருத்தம் கொள்ளாதே. உனக்கான நல்லதை நிச்சயமாக நான் உருவாக்கியுள்ளேன். நீ கவலை கொள்ளாதே. வரும் காலமெல்லாம் உனக்கு ஏற்ப காலமாக அமையும். நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையையும் மனபலத்தையும் கொடுக்கும். என் தங்கமே, உன்னுடைய சூழ்நிலைகள் காண தேவைகள் எல்லாம் சரியான நேரத்தில் நிச்சயமாக உன்னை தேடி வரும். வாழ்க்கையில் எதுவும் காரண காரியங்கள் இல்லாமல் நடக்காது. வெட்ட வெளியில் உங்களோடு திட்டமிட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறதே இந்த வாழ்க்கை. இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் தனித்தனியாக இதுவரை எடுத்து இப்போது செய்து வருமே என்று ஒரு வினைக்கு சமமான எதிர்வினை உண்டு. இந்த பிரபஞ்சத்தில் அதுவே உரிய காலங்களில் அவரவர்களுக்குத் திரும்ப நடக்கிறது. என் தங்கமே, புதிய தாத்தா பாட்டி அம்மா அப்பாவைதான் அதன் உருவ அமைப்புடன் திரும்ப பிள்ளைகளாக பிறந்திருப்பார்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் பெயரை எல்லோருக்கும் நீ வைத்து விடுகிறாய். உயிரோட்டமாக பார்த்தால் என்ன செய்த செயல்களால்தான் கிணறு எல்லாம் அனுபவிக்கிறார்கள் என்று தோன்றும். ஆனால் ஒரு நெருப்பு உன்னை தொட்டுவிட்டால் நீ நெருப்பின் மீது பலியை சுமத்துவதில்லை. என் தங்கமே, இறைவனால் படைக்கப்பட்ட நீ பிறரின் குற்றங்களை மன்னிக்கும் பொழுது உன்னுடைய குற்றங்கள் நிச்சயமாக மன்னிக்கப்படும். நீ என்னை இன்னும் இறுகப் பற்றினால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதைக் கொடுத்து உன்னை பொறுமையாக இருக்க வைத்து உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அனுபவிக்கத்தானே
நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்று உனக்கு ஆறுதலாக நிற்பேன். என்னுடைய அருளால் உன்னுடைய இரும்பு போன்ற கர்மாவை பஞ்சு போலாக்கி தலைக்கு வந்தது. தலைப்பாகையோடு போனது என்றது போல் உன்னை நல்லதை மட்டுமே அனுபவிக்க வைத்து, அதிலிருந்து ஒவ்வொருவராக உன் குடும்பத்தில் அனைவரையும் விரும்பும் வைத்து, உன்னுடைய விருப்பங்களையும் என்னுடைய விருப்பங்களையும் நிறைவேற்றி, அந்த நம்பிக்கையுடன் உன்னுடைய வாழ்க்கையை நான் வழிகாட்டி அழைத்துச் செல்வேன். நீ பயணிக்கும் ஒவ்வொரு விருப்பங்களும் என்னுடைய விருப்பங்களையும் நிச்சயமாக நிறைவேற்றுவேன். உன்னை சூழ்ந்த ஏதேனும் ஒரு ஆபத்து வந்தால் உன்னை காப்பாற்றி விடுவேன் என்று உன் அம்மா, நீ என்னை நம்பு. உனக்கு எந்த கெடுதலும் வராமல் நான் உன்னை பார்த்துக் கொள்வேன். உன்னுடைய நல்ல மனதிற்கும் உன்னுடைய நல்ல நேர்மறையான எண்ணங்களுக்கும் உன்னை எப்பொழுதும் கஷ்டங்கள் ஏற்பட நான் ஒருபோதும் அனுமதிக்கவே மாட்டேன். என்னை மனதார நினைத்து வழிபட்டு வந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும்.